ஏய், ஒரு ஆள் விடாம பார்த்து மொய் எழுது. மொய் எழுதாதவன் டிஃபன் சாப்பிட கூடாத. வாங்க, ஃபேமிலியோட வண்டிக்கு போல் இருக்கு. ஆமாங்க. டிஃபன் சாப்பிட்டீங்களா? இப்பதான் சாப்பிட போறோம். பொய்யோட எழுத போறீங்க? 10 ரூபாய் எழுத போறோம். ஃபேமிலியோட வந்து கொட்டிட்டு 10 ரூபாய் எழுதுனே. போயா, 100 ரூபாய் எழுதியா? போயா, எழுதிட்டு வந்து சாப்பிடு போயா. சண்முகம் சார், எங்க மாங்கல்யத்தை காணோம்? சம்பந்தி, ஐயன் தாலி கேட்கிறார். யோ, கல்யாணம்னா தாலி கேட்காம இருப்பாங்க. கூட மாங்கல்யம் வாங்குறதுக்கு பணம் கொடுத்தேன் சம்பந்தி. அதுக்காக கொடுத்தீங்க? ஏங்க விவரமா சொல்றது இல்லையா? நான் எதுக்கோ கொடுத்தீங்கன்னு செலவு பண்ணிட்டேன். முகூர்த்த நேரம் போயிட்டு போறது. மாங்கல்யம் இங்கே. டேய், தாலியே இல்லையா மாடா? பொண்ணு வீட்டு யோகிதை என்னன்னு தெரிஞ்சு போச்சுல, அப்படியே முடிச்சுட்டு காட்டிருக்கேன். மாலை கழட்டி போட்டு வாடா. அம்மா போமா போ. ஓ, எவ ஓசில சோறு போடுவான்னு உட்காண்டே இருப்பீங்களா? எந்திரிச்சு போகையா. தாலி இல்லாதனால கல்யாணம் கேன்சல். உங்களதான் சொல்ல, எந்திரிச்சு போகையா. சம்பந்தி, என்ன சம்பந்தி? ஏயா, சீப் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டாலே கல்யாணம் நின்று வருமா டென்ஷன் ஆகிற நாடு நம்ம நாடு. இங்க தாலிவே காணோம். அப்புறம் என்ன சம்பந்தி? நாங்கெல்லாம் வீட்டுக்கு போகணும். ஆட்டோ காசு கொடு. என்னங்க? என்ன புருஷனை தனியா கூப்பிடுற? முதல்த்த மாத்தலாம் போலோ. இந்தாங்க ஏது லட்சுமி? என் தாலி. ஏ லட்சுமி, நான் சுமங்கலியா இருக்கு, இது போதுங்க. யோ, நீங்களே என்ன போலியா? சரி கேளுங்க. பொண்ணு காலத்துல தாலி ஏறணுங்கிறதுக்காக அம்மா காலத்துல தாலி இறங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இன்டீசன்ட் பிஹேவியர் ஏதாவது கல்யாணத்துல நீங்க கேள்விப்பட்டீங்களா? என்ன உட்காந்துருக்க? கழட்டின தாலியை வாங்கி கட்டுறதுக்கு நான் ஒண்ணும் மடையம் இல்லப்பா. இப்பதாடா நீ என் பையன். நீ இந்த மாதிரி ஏதாவது செய்வேன்னு தெரிஞ்சுதான் நானே ஒரு தாலியை வாங்கிட்டு வந்துட்டேன். வந்துட சொல்லுங்க. கெட்டி வேணும். ரெண்டு ஐயர்களும் சேர்ந்து ஸ்டீரியோ போனிக்கல மந்திரம் சொல்றாங்க. விட்டா டால்பியில் சொல்லுவாங்க. யோ, பாருங்க. என் கண்ணை பட்டுட்டு போல இருக்கு. அம்மா, அத்தை கூப்பிடுறாங்க. எதுக்குப்பா? தெரியலம்மா, நீங்களே கேளுங்க. போங்க. அம்மா கிட்ட போய் தானே சொன்னேன். என்னென்ன உண்மையை சொல்லுவாங்க. இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் தெரியுமா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏமா கேட்டா பதில் சொல்ல மாட்டியா? பேங்க் போலியா நீ? அப்பா, ஒரு வாரம் ஆபீஸ்க்கு லீவ் போட்டு. ஒரு வாரத்துக்கு லீவ் போட்டிருக்கியா? ஒரு நாளைக்கு 184 ரூபா, ஒரு வாரத்துக்கு 1288 ரூபா லாஸ். அப்ப இப்படி இருந்தா குடும்பம் என்னத்துக்காக? வாடா. எனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் பா. இருக்கட்டே, அதுக்கு டேவில் என்ன பண்ண போற? இங்கிலீஷ்காரனே இது ஃபர்ஸ்ட் நைட்னு தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் டே சொன்னானே. புடி, கல்யாணத்துல மிச்சமான பொங்கல் அமைக்கிருக்கேன். கண்டவனை கொடுக்காத, நீ மட்டும் சாப்பிடு. அப்பா சொல்லிட்டாங்க, உடனே புறப்படுங்க. என்ன கல்யாணம் ஆனவன அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்ட? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? என்ன செய்யணும்? உன்னை ராத்திரிக்கு சொல்றேன். ராத்திரிக்கு வரேன். போயிட்டு வரணும், பழைய சொல்லிட்டு வர வேண்டியது. வரேன். நேரமே ஓட மாட்டேங்குது. கல்யாணம் ஆன புதுசுல அப்படிதான் இருக்கும். என்ன மிஸ்டர் பாலு, யார் யார் லோன் வாங்கிருக்காங்கன்னு டீடைல்ஸ் கேட்டா எல்லாத்துலயும் சீதா சீதா எழுதிருக்கீங்களே, எதனால அந்த தப்பு நடந்துச்சு? தப்பு நடக்காதனால தான் சார். எது? சாரி சார், பார்த்து கரெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். சார் முடிச்சிட்டேன் சார். நேம்ஸ் எல்லாம் ஓகே, பட் யார் யார் எவ்வளவு பணம் பாக்கின்னு எழுதலையே, அதுக்கு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. சும்மா இருங்க சார், எனக்கே ஃபர்ஸ்ட் நைட் பாக்கி. நான் போகணும் சார். நோ 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 நோ, கணக்கு முடிச்சாகணும். நானும் கணக்கு முடிக்க தான் சார் போறேன். வரேன் சார். மூணு முழம் மல்லி. இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுங்க, அதான் அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன். முதல்ல நான் வாங்கிக்கிறேன்னு இந்த கட்டணத்தை கொடுத்துருங்க. என்ன? தேங்க்ஸுங்க. சாகுராகி, நடுரோட்ல வண்டி விட்டு பேசிட்டு இருக்க? கோச்சிக்காதீங்க சார், இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு, அதான் அவசரமா போயிட்டு இருக்கேன். ஏன் அவசரம்? என் கார் எடுத்துட்டு போயேன். இல்லைங்க, பரவாயில்லைங்க, தேங்க்யூ. சொல்லுங்க. முகில கடத்திட்டு போன குழந்தையோட அப்பா என் கார்ல தான் சார் இருக்காரு.
யாருக்கும் சந்தேகம் வராம பாத்துக்குங்க. முகிலங்கிட்ட இருந்து ஏதாவது மெசேஜ் வந்துச்சா? இது வரைக்கும் வரல சார். மெசேஜ் வந்த உடனே என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. சார், இன்ஸ்பெக்டர் பொன்னிவளவன் பேசுறேன் சார். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சா? எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் சார். இந்த ஏரியால இருக்க எல்லா ஸ்கூலுக்கும் கான்ஸ்டபிள்ஸ் அனுப்பிச்சிட்டேன். 6 மணி வரைக்கும் குழந்தைங்க எதுவும் வெளியில வராது சார். நம்ம ஆளுங்க எல்லா கார்லயும் மப்டில இருக்காங்க சார். பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். வேற வழி இல்லைன்னா முகிலனை சுட்டு தள்ளிடுங்க. ஹலோ, நான் முகிலன் பேசுறேன். நான் ரவியோட அப்பா பேசுறேன். ரவி எப்படி இருக்கான்? ரவி பத்திரமா இருக்கான். நான் சொன்ன மாதிரி பணத்தை ரெடி பண்ணிட்டியா? நான் ரெடி பண்ணிட்டேன். உடனே பெசன்ட் நகர் பீச் ரோட்டுக்கு வா. தனியா வந்தா உன் குழந்தைய உயிரோட பார்க்கலாம். சார், நாம நினைச்ச மாதிரியே அந்த முகிலன் பெசன்ட் நகர் பீச் ரோட்டுக்கு உடனே வர சொல்லியிருக்கான் சார். உடனே மூவ் பண்ணுங்க. பி கேர்ஃபுல். என்னங்க பையனை இன்னும் காணுமே. பேங்க்குக்கு வேணா போன் பண்றீங்களா? அதுக்கு எதுக்கு காசை வேஸ்ட் பண்ணிட்டு? அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தெரியாதா? அதெல்லாம் பறந்து வந்துருவா. பேச முடியும்.